திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் திருக்கார்த்திகை தீப திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்ற விழாவை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வேத மந்திரங்கள் முழங்க 68 அடி உயரமுள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்நிகழ்வின் முக்கிய நிகழ்வாக 29ஆம் தேதி இரவு வெள்ளிரத உற்சவமும் 30ஆம் தேதி தேர் திருவிழாவும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10வது நாள் திருவிழாவான தீப திருவிழா அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதனைத் தொடர்ந்து 3 நாட்கள் தெப்பல் திருவிழா நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடியேற்ற விழாவில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாநகர் பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகர் பகுதியில் இரவு சுமார் 5 மணி நேரமாக பெய்த தொடர் மழை காரணமாக சாலைகள் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் பலத்த மழை காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகள் வார்டு பகுதி, குழந்தைகள் வார்டு தீவிர சிகிச்சை பகுதி மற்றும் இரத்த வங்கி ஆகிய பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் மருத்துவமனைக்கு உள்ளே நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்ததாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு மழைநீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே மதுபோதையில் இருந்த கணவன் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சாலமங்கலம் பகுதியை சேர்ந்த தம்பதி கங்காதரன், நந்தினி. கங்காதரன் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் நிலையில் நந்தினியின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்தார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் குடிபோதையில் வந்த கங்காதரன் நந்தினியுடன் தகராறில் ஈடுபட்டு வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து நந்தினியின் கழுத்தை அறுத்துள்ளார். இதில் அதிக ரத்தம் வெளியேறிய நிலையில் நந்தினி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை அடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மணிமங்கலம் காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த நந்தினியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கங்காதரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சீமான் மற்றும் செய்தியாளரை தாக்கிய நாதாக நிர்வாகிகள் 2 பேர் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது SIR குறித்து கேள்வி எழுப்பிய ராஜீவ் என்ற செய்தியாளரை சீமான் மரியாதை குறைவாக பேசிய நிலையில் செய்தியாளரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து வெளியில் வந்த செய்தியாளர் ராஜீவ் மீது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தினர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட செய்தியாளர் ராஜீவ் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய போலீசார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் 2 பேர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் சென்னை தவிர மற்ற ஊர்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தேவையில்லை என சிவகங்கையில் MP கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எவ்வளவு காலம் நீடிப்பார் என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும் என குறிப்பிட்டு பேசிய அவர், தாவேக தலைவர் விஜய் தங்களது கொள்கைகளை குறித்து இனியாவது விளக்கி பேசுவார் என நம்புவதாக தெரிவித்தார். மேலும் SIR திட்டத்தை 1 வருடத்திற்கு முன்னரே நடத்தியிருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்த அவர், இணைய சேவை இல்லாததால் பல இடங்களில் SIR படிவங்களை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் சென்னை தவிர மற்ற ஊர்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தேவையில்லை என கூறிய அவர்,
மிகப்பெரிய நகரங்களில் மட்டுமே மெட்ரோ ரயில் திட்டம் வெற்றி அடையும், பிற இடங்களில் தோல்வியைத்தான் தழுவும் என கருத்து தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.